ஒரு நெருக்கடியான நேரம். உள்ளபடி பார்க்க போறான். அன்றைக்கு குடும்பங்கள் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைஞ்சிருப்பதனாலேயே அது செதறி போயிருக்கு, செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. ஆனா அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அன்றைக்கு ரொம்ப சொந்த பந்தங்களுக்குள்ளே பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க, பொண்ணு கொடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு எடுக்கணும்னு ஆசை தான், ஆனா பையன் கூட்டிட்டு வந்துடுறான். இல்லாட்டி பொண்ணே என்ன செய்யுது, ஏன் எதுக்கு சிரமப்படுறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பாரதி சொன்னது இல்லையா, சுதந்திரமா நிற்கிறா பொண்ணு. அன்னைக்கு பெண்கள் அடிமையா இருந்தாங்க. ஒரு வகைக்கு பார்த்தா அவளுக்கு அழகு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், காசு இருக்கா, சொந்தம்தான் விசாரிப்பான் அவ்வளவு. இப்ப அப்படிலாம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு பெண்களுடைய எண்ணிக்கை கூடுதலா இருந்துச்சு. இப்ப பெண்களுடைய எண்ணிக்கை அநேக இனங்கள்ல பொண்ணு கிடைக்காம திணறாங்க. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வந்துச்சு, இதை வச்சு என்ன பேசுறீங்க? நான் ஒரே ஒரு இடத்த வச்சுக்கிடுவோம். அன்றைக்கு கிராமத்து மக்கள் அவன் ஊருக்குள்ள விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்றைக்கு கண்மாய்களை காணோம், குளங்களை கொள்ளையடிச்சிட்டோம். இப்போ கிராமத்து விவசாயி பிள்ளைகள் தகப்பன் தாயை விட்டு விட்டு நகரத்துக்குள்ளே சேர்ந்திருக்காங்க. இந்த செதஞ்சிருக்குன்னு சொல்றதா, எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க பிழப்புக்காக. சரி, அந்த அம்மா படிச்சது. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, அவங்க வீட்டிலேயே சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு வீட்டில், நீங்க பிள்ளைகளை தனிக்குடித்தனமாக வச்சிருப்பீங்களா இல்லை உங்களோடய வச்சிருப்பாங்களா? அவன் பையன் சொல்றான், அப்பா அம்மா திருச்சியில் இருப்பாங்க, நாங்கள் ஹைதராபாத்தில் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல முடிஞ்சு போச்சு. அது இங்கே இது முடிஞ்சிருச்சு, அது அங்கே போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே போனது தப்பு இல்லை. இப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது சென்னைக்கு வந்து தனிக்குடித்தனம் மாறி, தனிக்குடித்தனத்தினையும் விலகி ஒரு வேற விதமா போயிருச்சு. போன அந்த பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னா, ஒரு நல்ல நாளைக்கு வரணுமா இல்லையா வீட்டுக்கு? பையன் சொல்றான், அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க, இந்த நேரமாக போய் பார்த்துடலான்னு. அந்த அம்மா அப்படியே யோசிச்சுட்டு பார்க்குது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த வருஷம் எங்க அப்பா அம்மாவை போய் பார்ப்போம், அடுத்த வருஷம் உங்க அப்பா அம்மாவை அவங்க இருந்தா பார்ப்போம். என்ன செய்வீங்க? செய்ய முடியாது ஒன்றும். அப்போ இவங்க வருவதே, ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வர்றாங்கன்னு சொன்னால் நிறைய செலவழித்து வரணும், இவங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வரணும். அதுவும் தவிர்த்து இப்போ அங்கே போயிடுவோம். எங்கே நம்ம பையன் கட்டியிருக்கான் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் வீட்லேயும் ஒரு ஆணு ஒரு பொண்ணு, அதுக்கு எந்த நேரம் ஆனாலும் படிப்பு தான். நம்மளும் அதை விரும்பி என்ன செஞ்சிருக்கோம், அதிகாலையிலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டோம். அங்கங்கே இறக்கி விட்டுட்டு கடைசியில் இந்த அம்மா ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு அவர் ஆஃபீஸுக்கு ஓடணும். இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க கையில் என்ன கொடுத்துட்டோம் நம்ம? எந்த வீட்டில் செல்லு இல்லாத பிள்ளை இருக்கு? அவன் பூரா வச்சிருக்கான். அதுலேயும் பொம்பளை பிள்ளை இருக்குகளே, அதுகளுக்கு செல்லு இல்லைனாக்கும் உயிரே இல்லைனாக்கும். ஒரு காலத்தில் அண்ணன் தங்கச்சி அடிச்சு கிடப்போம். அது மட்டும் இல்லை, ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னா அம்மா பக்கத்தில் படுக்கிறதுக்கு போட்டி நடக்கும். போட்டி ஏன்? அவகிட்ட கிடைச்சா ரெண்டு கதையெல்லாம் சொல்லுவா, கண்ணீர் கதையெல்லாம் சொல்லுவா. அவள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு மெல்ல அப்படியே மேலே சாஞ்சி, அது ஒரு தனி சுகம். ஆனால் இன்றைக்கு அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க, அப்படின்றாங்க. பிள்ளைகள் அது வாட்டி இப்படி பார்த்துட்டு அது சரியா போயிடுது. இப்போ என்னாச்சு, ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த 4 பேருக்குள்ளேயே சிதறி கிடக்கிறார்கள் என்பது தெரியுதா? அப்போ நான் என்ன கணக்கு போட்டு பார்க்குறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த அந்த பாசம் இருக்க பார்த்தீங்களா, நெருக்கம், அந்த நெருக்கம் எல்லாம் இன்றைய பணத்துக்கு முன்னாடி அடிபட்டு போச்சு. உறவுகள் எல்லாம் போயிருச்சு. அண்ணனை காணோம், தம்பியை காணோம், அத்தையை காணோம். இப்போ பூரா ஆன்ட்டியாக இருக்கு, அங்கிள் ஆண்டி.
இந்த 2 சொல்ல தவிர என் பிள்ளைகளுக்கு தெரியலையா. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகளில் பிள்ளைகள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாதபடி திணறுகிற காட்சிகள், இதையெல்லாம் வச்சு பார்த்தா அதை விட இன்னொரு கொடுமை இந்த ஊருக்குள்ளே வரப்பு வந்துக்கிட்டு இருக்கு. லிவிங் டுகெதர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது என்னன்னா, கல்யாணம் இல்லை, சொந்தமும் இல்லை, 2 பேரும் ஒரு ஹோட்டலில் போய் சந்திக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பரிவர்த்தனைகள் ஆகிருச்சு, பேசுகிறாங்க, விருப்பம் இருந்தால் மீண்டும் சந்திக்கிறாங்க, பிள்ளை இல்லை, பேச்சு இல்லை, அவர் தனி இவள் தனி. இந்த ஒரு வாழ்க்கை இப்போது வந்துகிட்டு இருக்கின்றது தெரியும் இல்லையா? அப்போ இதையெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய இந்தியாவில் குடும்பங்கள் சிதைந்துதான் இருக்கின்றன. இது மிகுந்த வருத்தத்தோடு, இல்லை மிக மிக பெரிய கவலையோடு கூட நான் உங்கள் முன்னரே பதிவு செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.